வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கட்டைப்பையோட அந்த கைப்பிடியும் சீடியும் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தாங்க, ஒரு முக்காலி மாதிரி செய்ய போகிறோம். இது நம்ம பூஜை ரூமில் சின்ன சின்ன சிலைங்க இருந்தால் அதை வச்சு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டைப்பையை வந்து அந்த கைப்பிடியை 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்காலின்றதுனால 3 கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இதில் வந்து பேப்பர் டேப் வச்சு ஒட்டிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அதில் பெயிண்ட் ஒட்டாது. இந்த பேப்பர் டேப் எடுத்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கலாம். 3த்துக்கும் இப்போ பேப்பர் பெயிண்ட் ஒட்டியாச்சு, பேப்பர் டேப்பு. இப்போ வந்து சீடியை வந்து 4 சீடியும் ஒன்றா ஒட்டிக்குப்போம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம அந்த ஓட்டை இருக்கிறதுனால நடுவில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்டையை, மெலிசான அட்டையை கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சீடியை நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 சீடி ஒட்டிட்டு 3வது சீடிக்கு அப்போ நீங்கள் வந்து அந்த அட்டையை ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த டைமில் 3 சீடி ஒட்டினதுக்கப்புறம் அட்டையை ஒட்டிட்டு அதுக்கு மேலே 4வது சீடி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இப்போ அந்த இது தெரியாது. அட்டை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கட்டும், இல்லைன்னா சீடி வந்து தூக்கின மாதிரி தெரியும். இப்போ ஒட்டிடுங்க நீங்கள். அவ்வளோதாங்க. இப்போ 4 சீடியை நம்ம ஒட்டிட்டோம். இப்போ வந்து இந்த ஓரத்தெல்லாம் வந்து பேப்பர் டேப்பால் ஒட்டிக்க போகிறோம். இப்போ பேப்பர் டேப் எடுத்து இதை சுற்றி ஒட்டிடுங்க. இந்தமாரி சுற்றி ஒட்டிக்கலாம். ஒட்டினா தான் உங்களுக்கு அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பேப்பர் டேப் ஒட்டினதுனால ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சீடியில் வந்து ஒட்டாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் 2வது கோட்டிங் கொடுங்க, பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுமாரி அடிச்சிடலாம். காய வச்சு அடித்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றி பேப்பர் டேப் ஒட்டினதுனால இந்த ஃபோம் ஷீட்டை வந்து இந்த பேப்பருக்கு மேலே அழகாக ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம பேப்பர் ஒட்டினதும் தெரியாது, ஃபுல்லாக அந்த சீடி மட்டும்தான் தெரியும். இந்தமாரி நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோம் ஷீட் வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வளைவாக வரும். இப்போ வந்து நம்ம அதை ஒட்டிடலாம். பாருங்கள், நம்ம இந்த பேப்பர் ஷீட் டேப் ஒட்டின இடத்துல கரெக்டாக இதை வச்சு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஃபோம் ஷீட் இல்லைன்னா கூட லேஸு கிடச்சா கூட நீங்கள் லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸ்லாம் வைக்கிற லேஸ் கிடச்சாலும் ஒட்டிடலாம். இப்போ சுற்றி ஒட்டிட்டோம். நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு பின்பக்கம் வந்து நம்ம இப்போ அந்த 3 முக்காலி மாரி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் 3 பக்கமும் 3த்தையும் வச்சு ஒட்டிக்கலாம். அது கரெக்டாக வச்சு ஈக்குவலாக வச்சு ஒட்டிடுங்க. 3 பக்கம் இந்தமாரி ஒட்டிட்டு திருப்பினீங்கன்னா இப்போ அவ்வளோதாங்க, முக்காலி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து ஃபோம் ஷீட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிரர் இருந்தால் கூட அழகாக இருக்கும், மிரரும் ஒட்டிக்கலாம். இதுக்கு இடையில நான் க்ரீன் கலரு கம் வந்து பட்ஸால் அப்படியே சுற்றி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாமி சிலைங்க ஏதாவது இருந்தால் அழகாக எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நம்ம குட்டி குட்டி சாமி சிலைங்க இருந்ததுன்னா இந்தமாரி சீடியில் அழகாக செஞ்சு பூஜை ரூமில் வைக்கலாம், அழகாக இருக்கும். இது போல் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.